எல்லாம் கிளப்பிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நான் இப்போ தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் டீ குடித்தேன். நேற்று வந்து ஒரு வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு போயிருந்தோம் சொல்லி இல்லைங்களா. ஸோ வெங்காயம் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நேற்று ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹோம்லி ஸ்டைல் ஒரு இடத்துல சாப்பிட்டோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க ஒரு வேலைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இது வந்து திரிஷூர் இல்லையா, அண்ட் இந்த நாங்கள் இருக்கிற இந்த ஹோம் ஸ்டேன்னு சொல்லலாம் போல் ஏர்பிஎன்பியில் தான் புக் பண்ணோம். இதோட இதில் 2 ரூம்ஸ் இருக்குது. இதோட ஒரு டே பர் டே சார்ஜ் பார்த்தீங்கன்னா 750 ரூபான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து 2 பெட்ரூம் ஹால் கிச்சன்னு ப்ளஸ் நமக்கு ஃபுல்லாக பால்கனி இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஒரு பில்டிங்கே நம்மளோடது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, டெரஸ் இருக்குது, அப்புறம் கீழே நமக்கு கார்டன் ஏரியா இருக்குது. ஸோ ஃபுல்லாக மொத்தமாக ஒரு வீடே வந்து இவ்வளோத்துக்கு. ஸோ ஒவ்வொரு ரூம் பார்த்தீங்கன்னா 3500 ரூபான்னு கணக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ 2 ரூம்ஸு 750 ரூபான்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ இதுதான் இதோட சார்ஜஸ்ஸு. கிச்சன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இங்கே கூட சமைச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வரதுக்கு முன்னாடி 2 நாள் வந்து உதய் பேக் வாட்டர் ரெசார்ட்னு சொல்லி ஆலப்பையில் இருந்தோம், ஆலப்புழாவில். அதுவும் செம்மையாக இருந்துச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட், நல்லா ரீஃப்ரெஷிங் ஃபேமிலி டைமு. ஸோ இன்றைக்கி ரேஸ் முடிஞ்ச அப்புறம் நம்ம செகண்ட் ஹாஃப் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ எங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு டேம் இருக்கான். ஸோ போய் பார்ப்போம். அப்படி இவங்க ரொம்ப டயர்டாக இல்லை போகலாம், பசங்களை கேட்கலாம். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிளான் இல்லை. மேபி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும்னு. இங்கத்தோட கேரளா சிப்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஏதாவது ஹல்வா அந்த மாதிரி ஏதாவது வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். பசங்களுக்கும் ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும். நாங்கள் மேக்ஸ் பார்த்தோம் வர வழியில். அங்கே ஏதாவது கூட ஜஸ்ட் சும்மா டைம் பாஸ் தான், அவ்வளோதான். ஸோ நாளைக்கு காலையில் வந்து கிளம்புறோம். முக்கியமாக பூலில் இறங்கணும் பசங்களுக்கு, ஸ்விம்மிங் பூலில். நேற்றே பிளான் போட்டாங்க, பட் டயர்ட் ஆகிட்டாங்க நேற்று. கொஞ்சம் எடிட்டிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் கால் பண்ணாங்க, வர்றதுக்கு 4 மணி ஆகிடுமா, ஸோ ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொல்லி. இப்போ மணி 1:30. எனக்கும் இப்போ லைட்டாக பசி வருது. ஸோ நான் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கேன். இங்கே 2-3 மென்யூஸ் வச்சுருக்காங்க கார்டு பக்கத்துலேயே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டோடது. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஒத்தென்டிக் கேரளா ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கேருந்து நான் ஒரு ஃபிஷ் ஃப்ரை கேட்டேன். ஃபிஷ் ஃப்ரை இல்லையா, ஏதோ பிலோத்தி இருக்குதுன்னு சொன்னாங்க, டேம் மீனா. சரி அது ஒன்று கொடுக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. ஃபுட்டு வர அரை மணி நேரம் ஆயிரும். ஸோ நம்ம 2 பசங்களே குவாலிஃபை ஆகிட்டாங்களா செகண்ட் ரவுண்டுக்கு கோ கார்ட்டிங்கில். ஸோ அதனால தான் இப்போது 4 மணி ஆகிடும். ஸோ லஞ்சுக்கு அப்புறம் தான் வந்து செகண்ட் ரவுண்ட் நடத்துவாங்க போல். ஸோ இவங்க வந்து லஞ்சு சாப்பிட்டாச்சு, பீட்சா சாப்பிட்டாங்களாம். ஃபுட்டு வந்துருச்சு. பரவாயில்ல, ஃபோன் பண்ணி 10 நிமிஷத்துக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸ்மெல் சூப்பராக வருது. கேரளா பிரியாணி ரொம்ப லைட்டாக இருக்கும், கீ ரைஸ் மாதிரி தான் இருக்கும். தலசேரி பிரியாணி, சீரக சம்பா ரைஸில் செஞ்சுருக்காங்க பாருங்க. இது பார்ப்போம் எப்படி இருக்குது. மீன் ஆஹா, ஓ ரைத்தா சாப்பிட்லாம் வாங்க. மைல்டு ஃப்ளேவர்ஃபுல் பிரியாணி. நல்ல ஒரு பெரிய சிக்கன் லெக் பீஸ், நல்லாயிருக்கும். நல்லா பெப்பரெல்லாம் போட்டிருக்காங்க. மீன் சாப்பிடுவோம்.
என்ன மீனுன்னு பேர் மறந்து போச்சு. முல்லையில் சிங்கிள் போன் மீன் நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு. மசாலா ரொம்ப ஓவர் பவரிங்காக இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்குது. ரொம்ப புளிப்பாக காரமாக நல்லாயிருக்கும். மைல்டாக சின்ன பசங்க கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி மசாலா இருக்கும். நைஸ். நான் போயிட்டு வெளியில் உட்காந்து சாப்பிட போகிறேன், வேடிக்கை பார்த்துட்டு. இன்னும் முடியல. பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். பட் ஃபுல்லாக சாப்பிட முடியல. ஸோ அரை பேக்கெட் அப்படியே இருக்குது. ஒரு பீஸ் சிக்கன், ரைஸு, ஃபிஷ்ஷு சாப்பிட்டாச்சு. இது பசங்க வந்தால் சாப்பிடுவாங்க, விஹானுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ எனக்கு டீ இதேதோ கூட கொடுத்துருக்காங்க, இது நான் பார்க்கல, கவனிக்கல. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இங்கே டீ குடிக்கிற மாதிரி இருக்குது. என்னது இது, பேப்பரா, டிஷ்யூன்னு நினைக்கிறேன். டிஷ்யூ தொடச்சே இல்லையா, கொஞ்சம் டீ போடுவோம். ஸோ இங்கே கேரளா வந்ததுலேருந்து 2 வேளை தான் சாப்பிட்றேன். நல்லா சாப்பிட்றேன், ஆனால் 2 வேளை. ஸோ காலையில் பிளேட்டாக ப்ரன்ச்சு மாதிரி நல்லா ஒரு எலாபரேட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட ஈவினிங் சாயங்காலமாக சீக்கிரம் டின்னர் சாப்பிட்றது. நல்லா பசி வந்துருச்சு. சூப்பராக பிரியாணி பசிக்கு சாப்பிட்டு டீ குடிக்கலன்னா எப்படி? என்கிட்ட டீ பேக் இருக்குது. ஸோ தண்ணி கொதிக்கிட்டோம். ஸோ இப்போ கேரளா வந்ததுலேருந்து 2 வேளை தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஆனால் செம்மையாக காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்த ஹோட்டலில் கூட எல்லாம் குளிச்சு ரெடியாகி கீழே போகிறதுக்கே 10 மணி ஆகிடும். நல்ல ஒரு ஃபுல்லாக ஹெவி பாகுபலி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா மத்தியானம் எங்கேருந்து பசிக்கும்? 12 மணிக்கெல்லாம் எங்கேருந்து பசிக்கும்? ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டோம். நேற்று கூட ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்டோம், ஏன்னா இன்றைக்கி கிளம்பணும்னு சொல்லி ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்டோம். ஸோ காலையில் நான் 2 பிரெட்டு தான் சாப்பிட்டேன். ஸோ நல்லா பசி வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி தான் நான் லஞ்சு சாப்பிட்ருக்கேன். இப்படியே மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் 2 வேளை சாப்பாடு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம், நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்னொரு பவுச்சும் இருக்குது, பட் அந்த இதுக்கு யூஸ் பண்ணிப்போம். இது போதும். ஸோ இவங்க வர 6 ஆகிடும் போல். இப்போ மணி ஆல்மோஸ்ட் 5 ஆகிடுச்சு. இன்னும் அரை மணி நேரத்தில் கிளம்புவாங்களாம். ஸோ நான் கொஞ்சம் நல்லா ஒரு குட்டி தூக்கம் போட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணி வந்து நிற்கிறேன். பார்த்தா நல்லா காற்று. எடிட்டிங் பண்ணிவிட்டு நல்லா எனக்கு கண் இழுத்துருச்சு, தூங்கிட்டேன். ஸோ இவங்க பயங்கர டயர்டாக இருக்காங்க. இனிமேல் வந்தாக்கா எங்கே போகிறது? மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எங்கே போக முடியும்? பாருங்கள் எவ்வளோ க்ளவுடியாக இருக்குது. இப்போ மணி 5 தான் ஆகுது. ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. வின்னர் சீக்ரெட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணல, லைவாக காட்டல. அத்தர் சூப்பிடா. இப்போ நான் இன்னும் இதுவே பார்க்கல ட்ரோஃபி. குழந்தை வந்து 2nd வந்திருக்கான் கோ கார்ட் ரேஸில். பாருங்க செல்லக்குட்டி, பாருங்க அத்தர் குட்டி. சூப்பி சர்டிஃபிகேட் சூப்பு பாருங்க. மொமெண்ட் ஆஃப் செலிப்ரேஷன், மொமெண்ட் ஆஃப் ப்ரைடு. அத்தர்ப் த ரேஸ் வின்னர். அதுக்கு இது ட்ரீட். அது போய் ஒப்பட்டா பழம்பொரி ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எனக்கு விஹானுக்கு ரொம்ப பிடிக்கும். What is that? Cutlet. Onion samosa. ஸோ மிஸ்டர் அத்தர், லைஃப்பில் ஃபஸ்ட்டு ட்ராஃபி வின் பண்ணி எப்படி ஃபீல் பண்ணுறேன்? ஹலோ, வெக்கமாக இருக்கா? ஷையாக ஃபீல் பண்ணுறியா?
செம்மையாக இருக்குது. டின்னர் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். இது என்னோடது ரைஸ், முட்டை கறி, சிக்கன் அல்ஃபாஹாம், கூட குபூஸும் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இந்த பசங்களுக்கு வந்து ஷவர்மா. டடாயிங், என்னோட ட்ரீம் கேம் ட்ரூ ஆகிப்போச்சு. என்னன்னு காட்டுறேன். டடாயிங், மழையோ மழை, கொட்டுன்னு கொட்டுது. குட் மார்னிங். காலையில் ஷார்ப்பாக 6 மணிக்கு கிளம்பிட்டோம் பெங்களூருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த 4-5 நாள் கேரளாவில் நம்ம வெக்கேஷன். அன்பிளான்டாக பிளான் பண்ண ஒரு ஹாலிடே இது. டக்குன்னு இப்படி பிளான் பண்ண வெக்கேஷன் தான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக, த்ரில்லிங்காக, அட்வென்ச்சரஸாக இருக்கும். இடம் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல புக் பண்ண இடம். ஸோ நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண கேரளா வெக்கேஷன் விளாக்ஸ், ஆலப்பையில் ஸ்டே எல்லாமே நம்ம சேனலில் லைவாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க பார்க்கணுன்னா பார்க்கலாம். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மெயின் ஹைலைட்டே வந்து அதர் ட்ரோஃபி வின் பண்ணது, அந்த ரேஸ் வின் பண்ணது. 2 பேருமே சூப்பராக பண்ணாங்க. விஹானும் அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிட்டான். ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டஃப்பு. இருக்கிற கேண்டிடேட்லேயே யங்கஸ்ட் கேண்டிடேட் அவன் தான். அவன் கூட கம்பீட் பண்ணுறவங்க எல்லாம் பெரியவங்க. ஸோ நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்போஷருக்கு தான் போயிருந்தோம். போகிற வழியிலேயே டிஃபனும் லஞ்சும் முடிச்சாச்சு. பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 4 மணி ஆகிப்போச்சு. அண்ட் நேற்று நைட்டு முழக்க மழையும் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த vlogல சந்திப்போம். பாய்.